ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அண்ட் நான் உங்க கீத். ஸோ இன்னைக்கு நம்ம பவர் ரேஞ்சர்ஸோட டாப் சிக்ஸ் சீரிஸ் என்னை பொறுத்தளவுக்கு இருக்கிற டாப் சிக்ஸ் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஹே கைஸ், நான் உங்க கீத். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்பர் சிக்ஸ், டைம் ஃபோர்ஸ். ஸோ டைம் ஃபோர்ஸ் என்ன பேசிக் கான்செப்ட்னா, ஃபியூச்சர்ல இருந்து ஒரு வில்லனை பவர் ரேஞ்சர்ஸ் துரத்திட்டு வருவாங்க. அப்போ இங்க அவங்க ட்ராப் ஆயிடுவாங்க. அதில் அவங்க ரெட் ரேஞ்சர் இறந்துருவாருப்பா ஃபியூச்சர்ல. அதனால அவங்களால மாஃப் பண்ண முடியாது. ஸோ இங்க ஒரு ரெட் ரேஞ்சரோட சீக்வலை கண்டுபிடிச்சு அவனை வச்சு தான் இப்போ அவங்க மாஃப் பண்ணி அவங்க வில்லன்ஸ் சண்டை போடுறாங்க. ஸோ ஸ்வாட்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை வெப்பன்ஸ் ஆகட்டும் சரி, ஒவ்வொரு இதுவும் அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். பட் என்ன காப்பி பண்றதா கொஞ்சம் ஒழுக்கமா பண்ணலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் தான் guys. பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு காப்பி பண்ண சீரீஸ். எஸ், மை ஹோல் சைல்ட்ஹுட் வாஸ் அ லை. ஸோ இது சூப்பர் சென்டாய் சீரீஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த மெயின் ஃபைட் ஃபுட்டேஜ், ஸ்வாட் ஃபைட்டு இதெல்லாமே. பட் இவங்களோட ஸ்டோரி லைன் படி அந்த பாஸ்ட் ஃபியூச்சர் அதை கனெக்ட் பண்றது, அந்த ஸ்டோரி லைன் ஆக்சுவலாக மிஸ்லாம் சூப்பராக இருக்கும். மெயினாக அது ஒரு கனெக்டிங் பாயிண்டாவே அதுதான் எனக்கு இருந்துச்சு ஸ்டோரிக்கு. இதை செக் அவுட் பண்ணியிருக்கேன் guys. இது இருக்குது ஸோ எவ்வளவுதான் பவர் ரேஞ்சர்ஸ்ல நிறைய ஜங்கிள் தீம்ஸ் இருந்தாலும் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் வந்தது பவர் ரேஞ்சர்ஸ் ஜங்கிள் ஃபியூரி. ஸோ இதுவும் ஆக்சுவலா சூப்பர் சென்டாய் சீரீஸ்ல தான் அடாப்டட் தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு. அது போக மற்ற பவர் ரேஞ்சர்ஸ் அனிமல் சீரீஸ் லைக் லாஸ்ட் கேலக்ஸி ஆர் வைல்ட் ஃபோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் தனித்தே இருந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ஒரு ஸ்டோரி லைனாகவும் இருந்துச்சு. அண்ட் இதுல இருந்த பவர்ஸ், வெப்பன்ஸ் அண்ட் ஒவ்வொரு கேரக்டரோட ஸ்டோரி ஆர்க்குமே சூப்பரா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ரேஞ்சர் எடுத்துட்டீங்கன்னா, இவன் வந்து ஒரு பாய்ஸ்வா மாஸ்டரா இல்லாம அவன சடனா புது பாய்ஸ்வா மாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி அந்த இதுல அந்த எல்லோ அண்ட் ப்ளூ ரேஞ்சர் ஸ்கில்டான ரெண்டு பேர் கூட அவனோட ஸ்கில்ல அட்டாச் பண்ணி அவனும் க்ரோ ஆகி அவங்க ஒரு நல்ல லீடர் ஆனான். ஸோ அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாம அந்த ரேஞ்சர் ஆகட்டும் சரி, சரி அவனோட ரைனோ ரேஞ்சர் ஆகட்டும் சரி, அண்ட் அவனோட வில்லன் டைசி அதாவது ஜெரட் ஆகட்டும் சரி, இவங்க எல்லாத்தோட ஸ்டோரி ஆர்க் அந்த அந்த ஸ்டோரி எடுத்துட்டு போன பேஸ் எல்லாமே சூப்பர்வா இருந்துச்சு. அண்ட் மெயினா இது வந்து ஜங்கிள் மாஸ்டர் மோட், பீஸ்ட் மோட், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், ஜோட்ஸ், இது போக அவங்களுக்கு கிடைச்ச மாஸ்டர்ஸ், அவங்க ஸ்பிரிட் ரேஞ்சர்ஸ், இவங்க எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஷார்க், எலிஃபென்ட் அண்ட் பேட் மூணுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாஸ்டர்ஸ் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வில்லனாவும் அவங்கள கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு மிக்சட் எமோஷன்ஸோட இருக்கிற ஒரு சீரீஸ் தான் பவர் ரேஞ்சர்ஸ் ஜங்கிள் ஃபியூரி. ஏன்னா ஜார்ஜ் சூப்பர்பா இருக்கும். ஷார்ட் ஃபைட், ஸ்டோரி லைன் அண்ட் இதை முடிச்ச விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த சீரீஸை நான் ஃபிஃப்த் பிளேஸ்ல வச்சிருக்கேன். செக் பண்ணாதால மறக்காம செக் பண்ணிடுங்க. ஜங்கிள் ஃபியூரி. ஸோ நம்பர் 4ல இருக்கிறது மிஸ்டிக் ஃபோர்ஸ். ஸோ நிறைய பேர் இங்க பார்த்துருக்கிறவங்க மேஜிக் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். பட் அதையும் மாடர்ன் டெக்னாலஜிலேயே நம்பிக்கை, சயின்ஸ்லயே நம்பிக்கை இருக்கலாம். ஆனா மேஜிக்கையும் இன்கார்பரேட் பண்ணி நம்ம பவர் ரேஞ்சர் சீரிஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தான் மிஸ்டிக் ஃபோர்ஸ். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஸோ இந்த சீரீஸ்ல இந்த கோராகிராம வில்லன், பட் அவன் தான் நல்லா சைட்ல இருந்தவன் தான். அண்ட் ரெட் ரேஞ்சர் தான் ரெட் ரேஞ்சரோட பையன். அந்த கோராக் தான் அவன் அப்பா. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ் தான் மிஸ்டிக் ஃபோர்ஸ். அண்ட் இந்த ஸ்டோரி லைன் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அந்த அடாப்டேஷனோடதும் ஆப்டா இருந்துச்சு. பட் நான் இந்த சீரீஸை பார்த்ததுக்கான மெயின் ரீசனே இந்த ப்ளூ ரேஞ்சர் தாங்க. என்னோட சைல்ட்ஹுட் கிரஷ்ல இவங்கள வருதாங்க. ஸோ இவங்களை பிடிச்சி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு. ஸோ நம்பர் 3ல இருக்கிறது சாமுராய் அண்ட் சூப்பர் சாமுராய். ஸோ இது ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு 2 பார்ட் சீரீஸ். அதாச்சும் சாமுராய்ங்கிறது ஒன்று அண்ட் சூப்பர் சாமுராய்ங்கிறது இன்னொன்று. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே இதாக கொடுத்துருக்க வேண்டியது. பட் 2 பார்ட்டா நம்ம பிரிச்சாங்க. ஸோ இல்ல ஆக்சுவலா எனக்கு ஜேடன்ங்கிற கேரக்டரோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னதான் இதுல ஒரு லீடர்னா இல்ல, பட் அவன் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அண்ட் பாதி சீசன் வரைக்கும் அவன் தான் ரெட் ரேஞ்சர் நினைப்போம். பார்த்தா அவன் தான் ரெட் ரேஞ்சர்ல, அவன் அக்கான்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் ரெட் ரேஞ்சர், ஒரிஜினல் ரெட் ரேஞ்சர். அண்ட் இவனை வந்து சும்மா அவங்க அப்பா ஃபீலிங் சிம்பிள் கத்துக்கிறதுக்காக, ப்ரொடெக்டிவா வச்சிருக்கிறதுக்காக இவனை வந்து சும்மா இந்த டம்மியா வச்சு காமிப்பாங்க தெரியுமா, டம்மி பாபான்ட்டு அந்த மாதிரி இவனை வச்சு ஒட்டியிருப்பாங்க. பட் ஒரு சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு ஆட்டிடியூடோட
ஒரு செம்மையான கேரக்டர். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும் இந்த கேரக்டர. அண்ட் மெயினா இவங்க சூப்பர் மெகா மோட் ஒண்ணு இருக்கும் கைஸ். அதெல்லாம் பங்கமா இருக்கும். ஸ்பைக் அண்ட் புல் அது தெரிஞ்சவங்க. அண்ட் இந்த டெக்கர்ங்கிற ஒரு கேரக்டர் ரெட் ரேஞ்சருக்கு வில்லனா வருவான். அந்த இது நல்லா இருக்கும். ஸ்பைக் அண்ட் பல்க் பட் புல்லுன்னு தான் வந்துடணும். ஆக்சுவலா சூப்பரான ஒரு கிளாசிக் மைடி மோஃபன்ல பார்த்துருக்கவங்களுக்கு இவங்களை தெரியும். அண்ட் ஸ்பைக் அவனோட பையன். அண்ட் மேட்சஸ் ஆண்ட்ரட் அண்ட் டெக்கர் டாயு இந்த வில்லன்ஸ் இதெல்லாம் ரொம்ப டக்கரான ஒரு வில்லன்ஸ்லயே சூப்பரா இருக்கிறது சொல்லலாம். அண்ட் இந்த சூப்பர் மெகா மோடுக்கு நான் சின்ன வயசுல அப்படி ஒரு அடிக்ஷன். அண்ட் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ லீவ் விட்டாங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ்னா பவர் ரேஞ்சர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஷாக் ஜோட் இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. புல் ஜோட், லைட் விங் ஜோட், நிறைய ஜோட்ஸ் இருக்கு. விட்டா சொல்லிட்டே போவாங்க. ஸோ இந்த சாமுராய் சீரிஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீரிஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து. ஸோ ஹானரபிள் மென்ஷன்ஸ்க்கு வந்துடலாம் கைஸ். பிகாஸ் நிறைய ஹானரபிள் மென்ஷன்ஸ் இருக்கும். பட் எனக்கு 2 இருக்கு. பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸ் அண்ட் நிஞ்சா சூப்பர் ஸ்டீல். ஸோ சூப்பர் நிஞ்சா ஸ்டீல்னு சொல்லலாம். ஸோ 2மே ஆக்சுவலா ஒரு இதா தான் போகுது கைஸ். ஒரு நேரோல தான் தப்பிக்குது. பிகாஸ் நிஞ்சா ஸ்டீலும் சரி ஒரு மாடர்ன் நிஞ்சா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட். பட் ஸ்பேஸ் நான் ஏன் வச்சேன்னா நான் ஆக்சுவலா பார்த்த ஒரு நல்ல சீரிஸ். ஏன்னா ஒரு டம்மியான டர்போங்கிறதுக்கு அப்புறம் பார்த்த ஒரு நல்ல சீரிஸ்னா அது இன் ஸ்பேஸ். ஏன்னா அந்த டர்போ ரேஞ்சர்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போய் அந்த உலகத்தை காப்பாத்தாங்க இல்லையா, அதான் கதை. அண்ட் நிஞ்சா ஸ்டீல் வந்து ஒரு நிஞ்சா இப்பவும் உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிஞ்சா ஆர்ட்வரி கான்செப்டை வந்து பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதில் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் நிஞ்சா சூப்பர் ஸ்டீல்ல வந்து இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ லைக் இப்போ நிஞ்சா ஸ்டீல்ல வந்து ஒரு அந்த டிவிடாக்ஸ்ங்கிற ஒரு ஆளை தெரியாம இருக்கும். அதுவே நிஞ்சா சூப்பர் ஸ்டீல்ல அவதான் மெயின் வில்லன். ஸோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு சூப்பரான ஜோட்ஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ் இன் டேஞ்சர்னு ஒரு எபிசோட் வரும். அதில் நம்ம ஏன்ஷியன்ட் ரேஞ்சர்ஸை நிறையவே காமிப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான 2 சீரிஸ். பட் இந்த டாப்ல வராததுக்கான சில ரீசன்ஸ் இப்பவே நீங்க பார்ப்பீங்க. டாப் 2ல இதுவே கிடையாது. பட் சூப்பரான 2 சீரிஸ். ஸோ நம்பர் 2ல இருக்காது பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி. ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பவர் ரேஞ்சர் சீரிஸ்னா இதுதான். ஆக்சுவலாக ஸ்கூல்ல விட்டு இதுக்காகவே நான் வேக வேகமா எங்க அப்பா வண்டி ஓட்டிட்டு வந்து வீட்டில் வர சொல்லுவேன். ஏன்னா நாங்க அப்போ ஈவினிங் டைம் போட்டிருந்தோம். எதுக்குன்னா துன்பம் வந்தாலும் துயர் என்றாலும் காக்கும் எங்கள் படையே ஆபத்தில் சிக்கிய மனிதர் எல்லாம் அழைக்கின்ற பேரே Space Patrol, Space Patrol, Space Patrol, Space Patrol, let's go! ஸோ இதுக்காக தான் கைஸ் நான் வருவேன். ஸோ இந்த தீம் சாங் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃபேவரட் பவர் ரேஞ்சர்ஸ் சீரீஸ்ல இருக்கிற கேரக்டர் யாருன்னு சொல்லிடுங்க. நானும் இந்த ஃபேன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சது ஜாக். உங்களுக்கு யாருப்பா பிடிக்கும் மறக்காம சொல்லி விடுங்க கமெண்ட்ஸ்ல. நாமளும் பேசிப்போம். ஏன்னா இது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா 2025ல இது நடக்குது. தட் இஸ் இந்த வருஷம். ஸோ இந்த வருஷத்துல தான் நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி உருவாயிருக்காங்க அண்ட் நடந்துட்டு இருக்குது. பட் இந்த சீரீஸ்ல எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம். பட் பிடிக்காம போன சில விஷயங்களும் இருக்கு கேஸ். என்னன்னா இந்த குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இந்த குழப்பங்கள் எப்படின்னா 2007ல வந்து ஆபரேஷன் ஓவர் டிரைவ்ல ரெட் ரேஞ்சரை காமிச்சிருப்பாங்க. ஒரு கிராஸ் ஓவர் ரெட்ரோ ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்ல. அதுல நம்ம ரெட் ரேஞ்சர் இங்க வந்திருப்பாரு. பட் அது நம்மளோட ஜாக் கிடையாது. அது அது நம்ம ஸ்கைன்னு நினைப்போம். ஏன்னா பவர் ரேஞ்சர்ஸோட இதில் பார்த்துருவோம். பட் அது பிரிட்ஜ். அதாச்சு இந்த குழப்பங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னா பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடியில் இருக்கிற ஒருத்தவனும் ப்ரொமோட் ஆகிட்டே போயிட்டு இருக்கானாமா. ஆனால் அது என்ன கான்செப்ட் இதுன்னு எனக்கு புரிய முடியல. பட் பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி பொறுத்த அளவுக்கு என்னோட ஒப்பீனியன் ஒரு சூப்பரான சீரீஸ். ஒரு ஸ்டார்டிங்னு பார்க்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா இப்போ வர பவர் ரேஞ்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லா இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு தான். ஸோ நம்பர் 1ல இருக்கு டைனோ சார்ஜ் அண்ட் டைனோ சூப்பர் சார்ஜ். இது ஏன்டா நம்பர் 1ல வச்சிருக்கிற? இதை விட இன்னும் நல்ல நல்ல சீரீஸ்ல இருக்கும்ல, ஏன் நீ அதை பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்த மாடர்னான ஒரு பவர் ரேஞ்சர் சீரீஸ்ல இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுல
சூப்பர் சென்டாய் வச்சு இந்த ஜாப்பனீஸ் சீரீஸ்ல இருந்து அடாப்டேஷன் இல்லாம ஒரிஜினல் வில்லன்ஸ் லைக் ஸ்லெட்ஜ் அண்ட் கோரியூசர் அதோட ஜாப்பனீஸ் சீக்வல் அதோட இதுல இருந்து ஸ்லெட்ஜ் இருக்க மாட்டான், ஆனா இதுல காமிச்சிருப்பாங்க. இதுல அவன மாதிரி ஒரு வில்லன் இருக்க மாட்டான் அண்ட் ஸ்னைடு இருக்க மாட்டான், ஹெக்கல் இருக்க மாட்டான். ஆனா அதெல்லாம் காமிச்சு ஒரு புது ஸ்டோரி லைனை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் கொண்டு போயிருப்பாங்க. மெயினா இந்த சூப்பர் டைனோசார்ஜ்ல அந்த சூப்பர் சார்ஜ் மோட்னு ஒண்ணு இருக்கும். அதான் இந்த இதுதான் அதெல்லாம் பட்டைய கிளப்பும். அது ஒவ்வொரு டைனோசார்ஜஸோடையும் அட்டாச் ஆகி அந்த ஒரு புது மோட் மாதிரி அது ஒண்ணு ஒரு இன்டராக்டிவான ஒரு சூப்பரான ஒரு இதா எனக்கு பட்டுச்சு. அந்த அதுல கார்னிவல் ரெட் அப்படின்னு ஜாப்பனீஸ் சீரீஸ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை கரெக்டா எடுத்துட்டு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு மாடர்னான ஒரு பாத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்க்கு ஆக்சுவலா அந்த எண்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு மல்டி டிமென்ஷனல் அண்ட் டைம் டிராவல் கான்செப்ட்ல எண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த இதுல 10 ரேஞ்சர்ஸ் காமிச்சிருந்தாலும் 10க்கும் ஒவ்வொரு சீக்வல் வச்சு ஒரு ஒரு கதையை கரெக்டா எடுத்துட்டு போய் ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோல போச்சு. அந்த டைனோ சூப்பர் டிரைவ் மோட் அதெல்லாம் செம்மையா இருக்கு. மெயினா அந்த அல்ட்ராசோட் எனக்கு பிடிக்கும். அந்த அந்த அல்ட்ராசோட் கேனன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் செம்மையானது. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணீங்கன்னா செக் அவுட் பண்ணிருங்க. அண்ட் இதோட வில்லன்ஸ் பத்தி நான் பேசி ஆகணும். ஒன் ஆஃப் த டாப் அண்ட் மோஸ்ட் பீக் வில்லன்ஸ். ஏன்னா சில்வர் ரேஞ்சர் வில்லனா காமிப்பாங்க, அப்புறம் அவனை நல்லவனா மாத்துவாங்க. ஸோ டைனோசார் செக் அவுட் பண்ணாதுங்க, மறக்காம நீங்க போய் செக் அவுட் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஒர்த்தான சீரிஸ் இது ஆக்சுவலா. ஸோ அவ்வளோதாங்க guys இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Geeks signing off. Bye.